வணக்கம் மக்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டோரி இன்னைக்கு சொல்லலான் இருக்கேன். ஒரு ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஆட்சி ரொம்ப சரியில்லை, ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு. அந்த நாட்டிலேருந்து ஒரு வீரன் வந்து, நம்ம இந்த ராஜாவோட ஆட்சி சரியில்லை, நம்ம ஆட்சியை வந்து நம்மளே மாத்திடுவோம், எல்லாரும் யார் யார் என் கூட வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீரன் வந்து ஒரு எழுச்சியை கிளப்புறான். இது அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு புது எதிரி ஒருத்தன் வந்திருக்கான், அதை நம்மளை வந்து வீழ்த்தி வந்து நம்ம அரசை எடுத்துருவான், அதனால இவனை ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி அவரோட மருமகனை கூப்பிடுறாரு. அவரோட மருமகனை கூப்பிட்டு, இந்த தெருவில் ஒரு நாய் அடிக்கடி சுத்திக்கிட்டே இருக்குமே, அந்த நாய் வேற ரொம்ப சத்தமா கத்தும், சத்தமா குலைக்கும், அந்த நாயை எப்படியாவது அந்த நாய்க்கு போற பிஸ்கட்லாம் போட்டு அந்த வீரனை பார்த்து குலைக்க விடு அப்படின்னு சொல்லி அவங்க மருமகன்கிட்ட போற பிஸ்கட்லாம் கொடுக்குறாரு. அவரும் போய் அந்த நாயை கரெக்ட் பண்ணி அந்த நாய்க்கு போற பிஸ்கட்லாம் போட்டு அந்த வீரனை பார்த்து குலைக்க விட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அந்த நாயும் பார்த்தீங்கன்னா அந்த வீரனை பார்த்து சும்மா சும்மா குலைக்குது, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் குலைக்குதுன்னு தெரியல, ஆனால் குலைச்சிக்கிட்டே இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அந்த வீரனுக்கும் அந்த நாய்க்கும் தான் போட்டி, அந்த நாய் வந்து வீரனை பார்த்து குலைக்குது, வீரன் வந்து நாயை விரட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. மக்களே, இப்ப வந்து வீரன் போருக்கு போறதுக்கு கிளம்புறாரு. அப்ப குறுக்கால அந்த நாய் வந்தா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு 3 ஆப்ஷன் சொல்றேனே. 1, என்னடா நம்ம போருக்கு போற நடுவில் ஒரு நாய் வந்து சூப்போ அப்படின்னு விரட்டி விட்டு போவாரு. 2, போருக்கு போறப்ப நாய் வந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாரு. அப்படி இல்லைன்னா 3, போருக்கு போகும்போது குறுக்க வந்து குலைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா கையில இருக்க பொருளை போட்டு சுத்தி இருக்கவங்க ஒரே போடா போட்டு அந்த நாயவே காலி பண்ணிடுவாங்க. இந்த 3ல எது நடக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்டு இந்த கதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.